இன்றைய முக்கிய செய்திகள். திருச்சியில் தனியார் கல்லூரியில் படிக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறை மாணவர் ஒருவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹலோ திரு, ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஃபோன்ல பேச முடியாது, நேர்ல வா. இப்போ எங்க வரணும்? அட்ரஸ் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். ஓகே. தான் சார், ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் மூலியமா மூவ் பண்ணலான்னு சொன்னேன். அவன் என் ஃப்ரெண்டு தான் சார். பாரியா, ஏதோ நீ சொல்றதுனால அக்செப்ட் பண்றேன். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, எனக்கு இந்த கேஸை குயிக்கா முடிக்கணும். ஓகே சார். சார் கண்டிப்பாக இந்த கேஸை சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவோம் சார். நம்பலாம் சார். ஆனால் ஒரு விஷயம், இந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லும் சொல்லி அன்அஃபிஷியலாக தான் இருக்கும். ஓகே சார். எனக்கு இந்த கேஸ் சீக்கிரம் முடிஞ்சாகும். தேங்க்யூ சார். திரு, நியூஸில் பார்த்துருப்ப, அதான்டா இந்த ஸ்டூடெண்ட்டோட மர்டர் கேஸு. அது விஷயமா இன்ஸ்பெக்டர் உன்னை சீக்கிரட்டாக இந்த கேஸை ஹேண்டில் பண்ண சொன்னார். சார்கிட்ட பேசிட்டேன். எப்படியாச்சும் இந்த கேஸை முடிக்க பாரு திரு. கேஸோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், ஃபாரன்சிக் ரிப்போர்ட், இங்கே இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸ், விக்டிமோட ஹிஸ்ட்ரி எல்லாமே எனக்கு வேணும். சரியா? எதையும் மறந்துடாத. யா, கெட் இன். இந்தாடா திரு. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா பாஸ்ட் 3 monthஸில் 3 மர்டரு, 4 சூசைட் கேஸு, ஒரு குழுவும் இல்லை. மறுபடியும் இப்போ ஒரு மர்டர் வேறு. அப்புறம் போலீஸ் தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கொட்டை எழுத்துல போட்டு கிழிப்பானுங்க. மேலே எடுத்த வர ப்ரெஷர் வேறு அதிகமாகிடுச்சு. சசி, டோர் எதுவும் உடையல, டோரை யாரும் பிக் பண்ணவும் இல்லை. ப்ளஸ் கொலை நடந்தது நைட் 10:30 மணிக்கு. அப்போ யாரும் பால்காரனும் வந்திருக்க முடியாது, டெலிவரி பாயும் வந்திருக்க முடியாது. ஸோ விக்டிம் தெரிஞ்சவங்க யாரையாவது உள்ளே விட்டு வந்திருக்கலாம். பட் இந்த ஃபோட்டோவை பாரு, உடஞ்சது ஒரு கப் மாதிரி தான் தெரியும், ஆனால் பீசஸ் நிறையா இருக்குது. ஸோ கேஷுவலாக 2 பேரும் காஃபி குடிச்சிருந்துருக்கலாம். சசி, சிவா வீட்டு பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க டீட்டெயில்ஸ் கிடைக்குமா? வாங்கிக்கலாம். நாளைக்கு அவங்கள போய் பார்க்கணும். சிவாவா? இல்லை சார், அவன்கிட்ட அவ்வளோக்கா பழகினதில்லை சார். சார் அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை சார். ஆனால் 2 பேரும் சுற்றிட்டு இருப்பான். இல்லை சார், அவன் காலேஜ் வந்து 3-4 வீக்ஸ் தான் சார் இருக்கும். ஒரு வாட்டி காலேஜில் சார் கூட கூப்பிட்டு வார்ன் பண்ணார், ஒழுங்காக காலேஜ் வரதில்லைன்னு. இல்லை சார், நல்ல பையன் தான் சார். டெக்னிக்காக நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பான். மற்றபடி எதுவும் அவ்வளோக்கா பழகணும் சார். திரு, இதான் அந்த ப்ரொஃபஸர் வீடு. எஸ் சார், மிஸ்டர் ரெக்ஸ். எஸ், ஐ எம் ரெக்ஸ். ஐ எம் சசிகுமார், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஓ, ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கோம். ஹீஸ் மிஸ்டர் திருமாறன், பிரைவேட் டிடெக்டிவ். ஹலோ சார். சார், கொஞ்சம் உள்ளே போய் பேசலாமா? வாங்க உள்ளாங்க வாங்க. உட்காருங்க. ரீசெண்டாக நடந்த சிவா மர்டர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம். ஓ, இந்த கேஸை இவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. சார், சிவா கூட இருக்க அந்த 2 பேர் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சிவாவும் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் காலேஜில் எப்போவுமே 3 பேர் ஒன்றா சுற்றுவாங்க. 3 பேரும் பிரச்சனை அந்த அளவுக்கு எதுவும் தரதில்ல. பட் சிவாவை கொல்ற அளவுக்கு காலேஜில் யாரும் இருப்பாங்கன்றது டவுட்டு தான். ஒரே ஒரு மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்லியாக அட்வைஸ் பண்ணேன். 3 வீக்ஸாக அவங்க காலேஜ் வரவே இல்லை. ஸோ அப்போ தான் அவங்க கடைசியாக பார்த்தது. அவங்க 2 பேர் பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைக்குமா? யா ஷூர். அவங்க நேம் கிருஷ்ணன் ஹரிஷ். அவங்க அட்ரஸ் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேனே. தேங்க்யூ. ரைட், ஓகே.
தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். இந்த கேஸ் விஷயமா எந்த ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க. கண்டிப்பாக. யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ. எனக்கு சிவாவோட ஃபோன் கால்ஸ், மெசேஜ் ஹிஸ்ட்ரி எல்லாமே எனக்கு வேணும். ஒரே தலைவலியாக இருக்குது திரு. இந்த கில்லர்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் மாட்ட மாட்டான். நாளைக்கு கிரிஷ், ஹரிஷ் 2 பேரையும் பார்க்க போகணும். ரெடியாரு? ஷோர். அங்கே போனால் மட்டும் அவங்க 2 பேர்த்த கையை காட்டுவாங்க. சரி, காலைல ரெடியாரு. ஆமாம் சார், இன்றைக்கி முடிச்சிடலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். டேய் திரு, இந்த கேஸை பற்றி குழு ஏதாவது கிடச்சா இல்லையாடா? வாழ்க்கைக்கு என்ன ஓடாமல் இருக்கு? டெக்னிக்காக நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பான். சசி, என் கூட வா. சசி, ப்ரொஃபஸர் அம்சோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் பிரிண்டட். இது ஏன் இப்படி நடந்துடக்கூடாது? எஸ், மாட்டினடா. என்னடா ஹரிஷ் இந்த நேரத்தில்? சரி, ஃபர்ஸ்ட் உள்ளவா. ஏன்டா உம்மன் இருக்க? சரி, சாப்பிடாத. ஹரிஷ், ஹரிஷ் எங்கே போனா? நாளைக்கு அவனை உடனே அரெஸ்ட் பண்ணிட்டு அடிக்கிற அடியில் எல்லா உண்மையும் சொல்லுவான் பாரு. சசி, அப்போ கிறிஷோட நிலைமை? சசி, ஃபாரன்சிக் ஆளுங்களை கூப்பிட்டு எல்லா சாம்பிளையும் கலெக்ட் பண்ண சொல்லு. எனக்கு எல்லா டீட்டெயிலும் பக்காவாக வேணும்.
சசி ஃபாரன்சிக் மெம்பர்ஸை கம்ப்ளீட்டாக செக் பண்ண சொல்லு. எனக்கு அந்த 2 சாம்பிளோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் உடனே வேணும். பப்ளிக் யாரையும் பேனிக்க வேணான்னு சொல்லு. கிறிஷோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பென்சின் ஹையாக எக்ஸ்போஸ் ஆகி இறந்துருக்கான்னு வந்திருக்கு. பட் நம்ம அங்கே பார்த்த ஹேர் அண்ட் பிளட் சாம்பிள் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி ஹேரோட டிஎனும் பிளட்டோட டிஎனும் மேட்ச் ஆகலை. சசி கிடச்ச 2 டிஎன்ஏ இந்தியாவில் உள்ள எல்லா டேட்டாபேஸ்லையும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டை விட்டு கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ண சொல்லு. எந்த டிஎன்ஏட மேட்ச் ஆகுதுன்னு உடனே கேட்டு சொல்லு. அந்த டேட்டாபேஸில் ஒரே ஒரு மேட்ச் தான் கிடைச்சிருக்கு. அவர் பேர் கர்னல் ராஜசேகரன், இந்தியன் ஆர்மி. அவரோட டீட்டெயில்ஸ் எனக்கு உடனே வேணும். அதில் தான் பிரச்சனையே. அவர் இறந்து 2 வருஷம் ஆகுதான். பார்டர்லேயே இறந்துட்டாரு. சசி ஒருத்தருக்கே 2 டிஎன்ஏ இருக்கக்கூடாது? ஒருத்தருக்கு 2 டிஎன்ஏ இருக்குமா? டெஃபினெட்லி இட்ஸ் பாசிபிள். இது வரைக்கும் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி 5 கேசஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இந்த 5 கேசஸ்மே ஜெனட்டிக்கலி அவங்களுக்கு 2 டிஎன்ஏ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோடு பிறந்தவங்க. இது ஒரு மியூட்டேஷன்னாலையும் காரணமாக இருக்கலாம். இன்கேஸ் தேர் இஸ் அனதர் பாசிபிலிட்டி. லுக்கிமியா பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டாங்கன்னா அந்த பேஷண்ட்டோட உடம்புல 2 டிஎன்ஏ இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக சொல்லணும்னா லுக்கிமியா இஸ் அ டைப் ஆஃப் பிளட் கேன்சர். இந்த பிளட் கேன்சரை க்யூர் பண்ணணும்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி தான் இதுக்கு சிறந்த ஆப்ஷன். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணணும்னா அதுக்கேற்ற டோனார் தான் இந்த பேஷண்ட்டுக்கு மேட்ச் ஆக முடியும். பட் இது எல்லாத்துக்கும் சக்ஸஸ் ஆகாது. அப்படி இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி சக்ஸஸ் ஆகிற பட்சத்தில் அந்த பேஷண்ட்டோட இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கிற டிஎன்ஏ அந்த டோனரோட டிஎன்ஏவாக இருக்கும். ஆனால் அந்த பேஷண்ட்டோட எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் லைக் ஸ்கின், சலைவா, ஹேர் அதில் இருக்கிற டிஎன்ஏ அவங்களோட சொந்த டிஎன்ஏவாக இருக்கும். வெல்கம் மிஸ்டர் திருமாறன். வாங்க வாங்க. சொல்லுங்க மிஸ்டர் திருமாறன், இந்த கேஸ் இப்போ எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு? ஒரு சின்ன ஸ்டோரி பற்றி பேசலாமா ப்ரொஃபஸர் எக்ஸ்? கேஷா. கிரிஷ், ஹரிஷ், சிவா இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். சிவா ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கர். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு சர்வரே ஹேக் பண்ணி அது சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாஸையும் எடுத்துருவான். பர்சனலாக சிவாவுக்கு ஹரிஷ் தங்கச்சி மேலே ஒரு ஆசை. ஆனால் அவள் சிவாவை இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தாள். அது பிடிக்காத சிவாவுக்கு அவளோட ஃபோன் கேமராவை ஹேக் பண்ணி தப்பாக ஃபோட்டோஸை ஹரிஷ்க்கு சென்ட் பண்ணி உன் தங்கச்சியும் நானும் லவ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கான். இதை பார்த்து ஹரிஷ் ரொம்பவே ஷாக் ஆகி சிவாவை கொல்றதுக்கு அவன் வீட்டுக்கு டியூஸ்டே நைட் 10:45 போயிருக்கான். அவனை கடைசியாக கொலையும் செஞ்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் சிவா தான் தங்கச்சியை எடுத்த எல்லா பிக்ஸையும் அவனோட கம்ப்யூட்டர்லேருந்து டெலீட் பண்ணியிருக்கான். தென் கிருஷ்ணன் நெருங்கும்போதும் ஹீ இஸ் டெட். அங்கே தான் கில்லர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். ஸ்பாட்டில் கிடச்ச ஹேர் அண்ட் பிளட் சாம்பிள் ரெண்டுமே அந்த கில்லரோடது. எஸ், த கில்லர் ஹாஸ் 2 டிஎன்ஏஸ். லுக்கிமியாவால் பாதிக்கப்பட்டு க்யூர் ஆன பர்சன். லுக்கிமியா பேஷண்ட்ஸ்க்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுனா அவங்களுக்கு 2 டிஎன்ஏ இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த டோனார் கர்னல் ராஜசேகரன். அவரோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு ப்ரொஃபஸர் ரெக்ஸ்க்கு தான் கர்னல் ராஜசேகரன் டொனேட் பண்ணியிருக்காருன்னு. ஸோ கிரிஷ் வீட்டுக்கு வந்தது ப்ரொஃபஸர் ரெக்ஸ். ஆனால் இந்த கேஸில் கிரிஷ் ஏன் சாகணும்? இட் மேக்ஸ் மோர் மிஸ்ட்ரி. Mystery is always mystery, man.
Let me tell you Professor's theory, Mr. Maran. Get into the world of Jess, Mr. Thirumaran. Jessels, which means African's translation படி chatting. இது ஒரு சாதாரண ஃபோன் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதும் லாகின் பண்ண உடனே அவங்க அட்ரஸ்க்கு ஒரு கிஃப்ட் பார்சல் வரும். By this way we are attracting people. யூசர் அதிகமாக சேட் பண்ண பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்கோர் பண்ண பாயிண்ட்ஸை வச்சு ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம். எந்த ப்ராடக்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸ்கோர் பண்ண பாயிண்ட்ஸை வச்சு மட்டும்தான் ஷாப்பிங் பண்ண முடியும். ஸோ ப்ராடக்ட்ஸ் வேணும்னா ஷாப் பண்ணணும்னா சேட் பண்ணணும். சேட்டிங் ஒரு தனி உலகமாக இருக்கும். சேட்டிங்லேயே இந்த உலகம் மூழ்கி போயிருக்கும். சேட்டிங் கம் ஷாப்பிங் இப்படி செய்கிறதுனால எல்லாரும் இது வாங்கணும் அது வாங்கணும்னு ஒரே மெட்டீரியலிசம் மைண்டாகவே இருப்பாங்க. ஸோ எல்லாரோட வீட்லேயும் எங்கள் ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கும். அண்ட் பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ப்ராடக்ட்ஸ் வாங்கிறதுக்கும் அவங்க மைண்டு என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கும். தென் வி ரூல் தெம். எப்படின்னு கேட்குறீங்களா மிஸ்டர் திருமாறன்? லிசன் டு த ட்ரூ ஸ்டோரி. சிவா ஜஸ்டஸ் ஆப்பை தெரிஞ்சு அந்த சர்வரையே ஹேக் பண்ணி டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த அப்ளிகேஷனை டெஸ்ட்ராய் பண்ணவும் ட்ரை பண்ணலாம். ஸோ சிவா கொல்றதுக்கு நாங்கள் செஞ்சது ஹரிஷ்க்கு ஜெஸ் ஆப்பில் இருந்து டூ ஆர் டே கேமாக ப்ளே பண்ண வச்சோம். ஒன்லி 3 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணால் 10,000 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் iPhone X will be given as a reward. But answer should be only one word. Suppose இந்த பிரேக் பண்ணும்போது டூ ஆர் டே டாஸ்க்கை மறுக்காமல் அக்செப்ட் பண்ணணும். அதே மாதிரி ஹரிஷ் 3rd கொஷினில் கரெக்டாக சிக்கினான். ஸோ டூ ஆர் டே கேம் டாஸ்க் இஸ் டு கில் யுவர் ஃப்ரெண்ட் சிவா. இல்லைனா உன் தங்கச்சியோட ஃபோன் கேமராவையும் அவரோட ப்ரைவசியும் ஹேக்குன்னு சொன்னதை கேட்டதும் ஹரிஷ் பாவம் வேற வழி இல்லாமல் சிவாவை கொலை செய்ய ஒத்துக்கிட்டான். இங்கே செத்து கிடக்கிறானே உன் ஃப்ரெண்டு சசி, அவனுக்கும் சேம் டூ ஆர் டே கேம். போலீஸ்க்கு சந்தேகமே வராமல் இருக்க ஹரிஷ் ஃபோனில் இருந்த கால் ஹிஸ்ட்ரி மெசேஜ் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் டெலிட் பண்ணி ஹரிஷோட தங்கச்சி பற்றி தப்பான ஃபோட்டோஸை சிவா ஹரிஷ்க்கு சென்ட் பண்ண மாதிரி செட் பண்ணோம். பட் கிறிஷ் யூஸ் பண்ணுற ஃபோன் ஃபுல்லி ப்ரைவேட் என்கிரிப்டட் ஃபோன்னு தெரிஞ்சு அதை அவ்வளோ ஈஸியாக ஹேக் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு ஜெஸ்ஸோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ஹரிஷ் ஸ்மார்ட்டாக சிவா கம்ப்யூட்டர்லேருந்து கிறிஷ்க்கு சென்ட் பண்ணியிருக்கான். இதுதான் ஹரிஷ் செஞ்ச ஒரே தப்பு. தான் ஃப்ரெண்டை கொலை செஞ்ச வேதனையை காரணமாக வச்சு அவனையும் சூசைட் பண்ண வச்சோம். ஸோ நெக்ஸ்ட் கிறிஷ் ஜெஸ் ஆப் மூலமாக அவனுக்கு சென்ட் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸையுமே பென்சின் ஹையர் ரேட்டில் எக்ஸ்போஸ் ஆக்கி யூஸ் பண்ண வச்சோம். ஆனால் அங்கே போய் பார்த்தப்ப கிறிஷ் பாவம் சாகர் நிலைமையில இருந்தான். இங்கே பாரு, என்னால் உன்னை காப்பாற்ற முடியும். ஆனால் அதுக்கு நீ ஹரிஷ் உனக்கு சென்ட் பண்ண டேட்டாஸ் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு. See, this is the solution to cure you. அதையும் அவன் நம்பி அவன் ஃபோனை கொடுத்தான். அப்போவே அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணேன். ஃபைனலி Krish is also dead. How is my theory, Mr. Kumar? இந்த ஜெஸ் அப்ளிகேஷனுக்கு இரையாகாமல் இருக்கும்னா அதுக்கு ஒரே வழி, இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நீ என்ன கொன்னாலுமே என்னோட மட்டும் இது முடிஞ்சிடாது. That is a surprise for you. அட்டன் பண்ணுங்க.
ஹலோ Hello, Mr. Thirumaran. Get ready to play Do or Die game.